பிரம்மாண்ட கும்பாசனம் நாளை நடைபெற காத்திருக்கிறது. அதுக்காக வருஷமாக இருந்து அடைபட்ட கதவை திறப்பதற்கும் நல்ல வடிவாக யாக பூசிகளும் செய்து சிவாச்சாரியார் தங்களுடைய மந்திரங்கள் எல்லாம் செய்து இருக்குது பாருங்க. ஆதி லைட் எல்லாம் போட்ட பிறகு பாருங்க ஒரு அற்புதமாக காட்சியளிக்குது பாருங்க. கைலாச பிள்ளையார் ஆலயம் பாருங்க. ஆதார ரக்ததேன மகாரிடம் பூஜ்ய ஓம் ஆதாரக்தே ஸ்வாஹா ஓம் ஆதாரக்தே ஸ்வாஹா ஸ்வாகதேவலம் போட்டாய ஸ்வாஹா ஓம் பன்னிமூர்த்தி ஸ்வாகதேவலம் போட்டாய பன்னிமூர்த்தி ஸ்வாகதேவலம் போட்டாய ஸ்வாஹா தட்சிணே ஓம் சுமஜமான மூர்த்தி ஸ்வாகதேவி சர்வசாட்சிணே நமஹ வார்மகே பராக்கிரமாய கைலாச பிள்ளையார் ஆலயம் 9 வருடங்களுக்கு பிறகு பிரம்மாண்ட கும்பாசனம் நாளை நடைபெற காத்திருக்கிறது. பாருங்க. அதுக்காக ஜாகங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாருங்க. ஓம் மாலின்யாதனாய நமஹ மாலினி மூர்த்தயே நமஹ சாந்தம் பிரசன்னவதனம் வீரவர்ணம் சமன்விதம் அக்ஷமாலாதமாதிக்தம் ஜாலினம் சர்வசித்திரம் ஓம் வீரேசமூர்த்தயே நமஹ வந்தூதவர்ணம் பாகானுதவராபயம் நாகரிக்யோ விவிதம் ச வீரேசம் பூஜயாம்யஹம் வீரேசாய நமஹ்யாவாமிதம் பூஜ்ய நமஹ வாயுர்தட்சிணகும்பே क्षेत्रपालाय नमः ओम क्षेत्रपालमूर्तये गुरु सप्तसमाश्रिते तदाभिवादी सप्तगुरुमूर्तये नमः पूजितो देवता गंधराज वीरगंधाय मृत्युंजयाय कलशपूजा ओम ओम वस्नो कलशमंचाम्य ओम अहोवादिनित्येन जलमापूर्य गन्धर्वमाक्षतेरङ्गत्य देहि दिवाकरम् आवाहयामि भद्रे पूजितां प्रसन्नरी एकगङ्गेन वस्तुभ्यं सर्वदेव नमोऽर्थे वेदमुद्रान्धैवा गङ्गकुङ्कुमाक्षतेरङ्गत्य कलशोदकेन शङ्खं प्रपूर्य ओम वाददन्ये. இன்றைக்கு தினம் நாளைய தினம் சிறப்பான முறையில் நடக்க போகிற ஆலயத்தின் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் இதை பற்றி சில விஷயங்களை நாங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு 600 வருஷத்துகளுக்கு முதல் இந்த ஆரியர் என்று சொல்லி இந்தியாவில் வந்திருந்த ஆக்கள் ஆரியர் காலத்தில் சிவன் கைலாயத்தில் ஆடுற கூத்தப்பெருமான் ஆகிய சிவபெருமான் இந்த கனவில் இருந்த ஆரியருக்கு தோற்றம் காட்டி 3ஆம் கைலாயம் என்று இந்த ஆலயம் உருவாகிறது. 600 வருஷத்துக்கு முதல் பெரிய கோபுரம் எல்லாம் இருந்தது. கற்கோபுரமாக முன்னுக்கு இருந்தது. பெரிய கோயிலாக இருந்தது. மந்தான் அசுர வேகத்தோட போர்த்துகேயர் டச்சுக்கேயர் உள்ளாந்த இடிச்சாங்கள் அந்த கோயில் கோபுரத்தை இடித்து அந்த கோபுரத்தின் கொட்டில் கல்லை கொண்டு போய் கோட்டை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோட்டை என்ற இடத்துல அந்த கல்லை வச்சு தங்களை பாதுகாக்கிறது கட்டினாங்க. கட்டி 8 நாளில் அவங்களே தான் அழிஞ்சே போனாங்க. அழிஞ்சதுக்கு பிறகு இந்த மறைக்கப்பட்டு வச்சிருந்த உள்ளாந்தட்ட காலத்தில் உடைச்சி மணல் கிளை விழுக்கிளை வைக்கப்பட்ட 3ஆம் கைலாய பிள்ளையார் வணக்கத்திற்கு கைலாய பிள்ளையாரையும் எடுத்து இந்த நாவலில் யாழ்ப்பாணத்தில் இருந்த நாவலர் என்றவர் ஒரு பெருமான் இருந்தவர். சைவத்தை வளர்த்த 4 குறவரில் 5ஆவது குறவரோடு இருந்தவர். அவர் இந்த ஆலயத்தை ஒரு கொட்டில வச்சு அழகான சின்ன கோயிலாக இந்த ஊர் மக்களும் சேர்ந்து வழிபட்டு வந்தார். இந்த கைலாய பிள்ளையா கோயிலுக்கிட்ட இருக்க மக்களும் எல்லோரும் சேர்ந்து அந்த கோயிலை வடிவாக புனரத்தானம் செய்து அழகாக செய்து புறமான ஒரு கும்பாசனம் செய்து இன்றைக்கு ஒரு 9 வருஷத்துக்கு முதல் ஒரு தேரும் கட்டி நல்ல அதாவது கம்ப பிம்ப ஊசி எல்லாம் திருவிழாக்களாக செய்து கம்பத்துக்கு மஞ்சள் அதாவது சந்தன கட்டியாக 2 கம்பம் எடுத்து வச்சு பிள்ளையாருக்கும் சிவனுக்கும் வச்சு அழகான திருவிழாக்கள் செய்து வந்தார். ஒரு குறிப்பாக ஒரு கனகாலமாக செய்து வந்த திருவிழா ஒரு 8 வருஷத்துக்கு முதல்
பாலஸ்தானம் பண்ணி புனர்ஸ்தானம் செய்ய ஒழிக்கிட்டு அதை ஐயாவுக்கும் அதில் இருந்த மக்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலமாக எல்லா கோயிலும் இலங்கையில், குறிப்பாக இலங்கையில் எல்லா கோயிலும் 2-3 கோயிலும் மற்ற கோயிலும் கோர்ட்டில் அடிக்கிற மாதிரி இந்த ஆலயத்தையும் கொண்டே கோர்ட்டில் கொண்டே விட்டாச்சு. அப்போ சிவபெருமான் முருகப்பெருமான் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். விட்டால் அவைகளுடைய சமாதானம் காண முடியவில்லை, கோயில் புனர்கிராமம் செய்ய முடியல. மக்கள் எல்லோரும் உணர்ந்து ஒரு 6 திருமணம் நாவலற்ற வாழியடி வாழியாக நாவலற்ற பரம்பரையில் வந்து 6 திருமணம் ஒரு ஐயா இன்னைக்கு இருக்கிறார். அவரும் இந்த ஊர் மக்கள் இருந்த சைவ அடியார்கள், குறிப்பாக நல்ல மனம் கொண்ட சைவ அடியார்களும் சேர்ந்து அந்த ஆலயத்தை புனர்த்தலாம் செய்யும் சொல்லி 24 நாளிலை அதை 8 வருஷமாக இருந்து அடைபட்ட கதவை திறப்பதற்கும் நல்ல வடிவாக யாக பூசிகளும் செய்து சிவாச்சாரியார் தங்களுடைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லவும் அடியேன போல சில கடர்களும் சேர்ந்து நல்ல திருமுறைகளும் சொல்லி நிறைவாக நாளை கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது. இன்றைக்கு நாங்கள் செய்கிற பிரகடனம் இந்த நாட்டில் உள்ள காரணம் விஞ்ஞான படிப்பு தான் கோடு கச்சேரி. அப்துல் கலாம் ஒருவர் இருந்தவர் இந்தியாவில் தெரியும், ஜனாதிபதிகள். அந்த அப்துல் கலாம் என்ற ஒரு இதுக்கேக்கு தான் அணுக்குட்ட சரிக்கட்ட ஒன்று வலிக்கிட்டார். அப்போ பாரதத்தில் மட்டும் அணுக்குண்டு இல்லை, கட்டுப்பிடிக்கிறார். அவற்றை கட்டுதலாடி பாரதத்தில் இருந்த அந்த புறையை நிகழ்ச்சி வைத்து அல்லுக்கலாம். ஆனால் அப்துல் கலாம் கடைசி காலத்தில் இந்த விஞ்ஞானம் மூலம் மெஞ்ஞானத்தெல்லாம் உணர்ந்து அஞ்ஞானமாகிய ஆக்களை தாக்குகிற அணுக்குண்டுகளையும் கண்டுபிடிச்சு செய்தோம் என்று வலு கவலைப்பட்டார். அது மட்டுமல்ல, நாங்கள் இன்றைக்கு சைவ ஆலயத்தில் யாழ்ப்பாணத்தில் சைவ முறையிலையும் தமிழ் முறையிலையும் தான் ஆச்சார முறையில் மருந்துகள். ஆனால் ஆங்கில மருந்துகளால் இன்றைக்கு நாங்கள் நலிந்து போனோம். அந்த ஆங்கில மருந்துகள் மூலம் இன்றைக்கு இருக்கிற இளம் சிறார்களுக்கு மதியை மயக்கக்கூடிய போத வஸ்துகளும் சாராயங்களையும் குடிக்க பண்ணியும் இந்த பிள்ளைகளின் கலாச்சாரத்தையும் பாழாக்கிற முழுக்க விஞ்ஞானமும் விஞ்ஞானத்தோடு சேர்ந்த அஞ்ஞானமாக இருக்கிற நம் பெரியோர்களும் அதுகளின் வருங்காலத்தில் தவிர்த்து இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் நாளைக்கு ஒரு 8 மணித்தியாலும் காலமே 6 மணியிலிருந்து மதியம் 11 மணியும் நமச்சிவாய பதிகத்தையும் அவ்வியாற்ற பதியமாகிய அருமையான பதிகம் அதையும் எல்லாம் பாடி நாங்கள் எல்லோரும் நலமாக இருந்து சைவத்தையும் தமிழையும் வளர்த்து நாவலர் வளர்த்த சைவத்தை எல்லோரும் தொண்டாக செய்து வளர்க்க என்று உங்கள் எல்லோரையும் அன்பாக கேட்டுக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் சைவத்தை வளருங்கள். உலகமெங்கும் சைவம் வளர ஊன்றுமையாக இருந்தோம். சரி. வாழைகள் எல்லாம் கட்டப்பட்டு கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தோரணம் எல்லாம் கட்டிட்டு இருக்கிற பாருங்க. இந்த வாசல் வந்து பிள்ளையாருடைய வாசல் பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. பிள்ளையாருடைய வாசல் சிவனுடைய வாசல் 2 வாசல்கள் உள்ள கோயிலாக காணப்படுகிறது. பிரம்மாண்டமாக தான் இருக்குது. மணிகள் எல்லாம் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டு வாயமூர்த்தே கிரந்தாயமா இந்துமூர்த்தே வக்ஷபிரதாயமா கமூர்த்தேவ மகோதராய நமஹாரிதம் போஜ்ய அனந்தம் ஜனதே கணேசம் கர்மகதானம் மகோதரம் பிரகாதம் மேகம் சந்திபோஜனம் கோயில் வாரங்கம் கோட்டம் நம்போதரம் நம்போதரம் காரணதேம் தோஜ்ய ஏதத் கணேச கோமந்தோ தேத்வா மந்திரதே விண்யதே ஓம் மகாபலவாதேவி ரமேர ஓம் மகா கைலாசநாத சுவாமியே நமோ சிவலிங்கம் வச்சிருக்கிறோம். சிவலிங்க சன்னதியில் பழைய காலத்து கட்டிட அமைப்புகளுடன் கூடிய அந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த
பழமையை போற்றும் வகையாக காணப்படுது. அதில் எவ்வித மாற்றங்களும் செய்யாமல் செய்திருக்கிறார்கள். பாருங்க, இரண்டு கொடித்தம்பங்கள் உள்ள கோயிலாக காணப்படுகிறார்கள். விநாயகருடைய சிலை வச்சிருக்கிறார்கள். அழகாக காட்சியளிக்கிறார்கள். பழமையான அந்த தூண்கள் எல்லாம் காணப்படுகிறார்கள். மணிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நடராஜருடைய சிலை வச்சிருக்கிறார்கள். முதல் குறிப்பிட்ட மாதிரி சிவலிங்கத்துடைய சிவன் வாசல சிவலிங்கம் வைக்கப்பட்டது. ஆதி காலத்து சிவலிங்கம் இருக்கிறார். சிவனுடைய படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் அழகாக காட்சி உண்மையை பார்க்க போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. வேறு இரண்டு கொடித்தம்பங்கள், சிவன் கொடித்தம்பம் மற்றும் பிள்ளையாருடைய கொடித்தம்பம், இரண்டும் ஒரே சரிக்கு சமனாக இருக்குது. பாருங்க, ஆதி காலத்தில் இருந்தே அந்த கட்டிடங்கள் வடிவமைப்பு காணப்படுது. பாருங்க, அளித்த மாதிரி படமும் காணப்படுது. பாருங்க, இவ்வாறு கோயில் அளிக்கப்பட்டது. கைலாஸ்நாத சிவன் கோயில் போர்த்துகீசால் அளிக்கப்பட்டது. மாதிரி படம் போட்டிருக்கிறார்கள். சிவன் கோயிலை அளித்த இரண்டு இரண்டு கோயில்களையும் அளித்திருக்கிறார்கள் போர்த்துகீசால். நீர் திருவணக்கான்றது படம் குறிப்பிடப்பட்டிருந்தார். கைலாஸ் ஆகிய அம்மானுடைய ஜாகசாலை ஜாகங்கள் நடைபெற்றிருக்கிறது கும்பாஷத்துக்காக. என்றால் 4 பக்கமும் வாசல்களுடைய கோவிலாக காணப்படுகிறது. அவ்வளோ அழகாக இருக்கிறது பிள்ளையாருடைய இது. புனரெடுத்தாலும் அந்த பழையமையை மாறாமல் செய்திருக்காங்க. பாருங்க, இப்படி அந்த பழைய கட்டிட வடிவமைப்பிலேயே புனரெடுத்தான் செய்யப்பட்டிருக்காங்க. வாகனங்கள் எல்லாம் வாகனசாலையில் இருக்குது. அவ்வளோ அழகாக
2 கோபுரம், ஒன்று சிவன் கோபுரம், ஒன்று பிள்ளையாருடைய கோபுரம். 2 அருகரையில் காணப்படுது பாருங்க. நாலபுரம் வாசல்கள் அமைப்பெற்றதாக காணப்படுது பாருங்க. இந்த கைலாசம் நந்தவனமாக காணப்படுது பாருங்க. எப்படி ஜெயிச்சிருக்காங்க, மரணம் எல்லாத்தையும் இருக்காங்க. எப்படி அழகாக காய்ச்சிருக்காங்க. கோபுரங்கள்லாம் ஜொலிக்கிறாங்க. அங்கெல்லாம் நடந்து வந்துருக்குது பாருங்க. அக்னிகாரிய திரைக்கோமம் குவிதோம் ககனேகாய நமः. ஓம் தேவே ஓம் பெரிய கோயில் பிரம்மாண்டமாக தாங்க வேற கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. வேற 3 வாசல்கள் காணப்படுகிறது. ரசஹஸ்தம் தினேத்ரஞ்ச சர்வாபரணமோடிதம் ரக்தவஸ்திரபரிதானம் பங்கஜோபரிதம் திதம் பத்தபத்மாதனஹதீனம் ததாயுதசமன்விதம் கனகாபகுரூபாச்ச அதிரக்தாததப்பரம் சுப்ரபாதைவ கிருஷ்ணாஜ நக்தாதான்யாகிரண்மயி தீர்த்தக்கனி இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைரவருக்கான தனியான இது இருக்குது பாருங்க. பிரம்மாண்டமாக காணப்படுகிறது வைரவத்து. காக்கும் கடவுளான வைரவருக்கு வழியில் வச்சிருக்கிறாங்க. மணிக்கூட்டு கோபுரம் காணப்படுகிறது. ஓம் ரீமா பரமாதிபனேதே மகா இடம் பூஜ்ய ஓம் ரீமா ஓம் ஆத்மதத்துவ வித்யாதிபதி கணபதி நம பஞ்சபக்திர மகாகணபதே நம ஓம் மகம் காம் பிரஜாய நம தீர்த்தவதே நம ஓம் சிகாய நம ஐங்கவிதாய நம ஓம் பௌநேத்ரேப நம ஓம் மகாசராய நம வித்ய கணபாதேவி நம திரேத்ராந்த விஜாம் திவ்யாம் நம மனபூர்ணம் கணபாதேவி மாஜியாவாகிரம்
శ్రీరామందాది పదమావణదేవతాభ్యో వరదాది ద్వితీయావణదేవతాభ్యో వాయుమూర్తే స్వాహ వేగదండాయ స్వాహ వాయుమూర్తే స్వాహ వేగదండాయ స్వాహ ఇంద్రమూర్తే స్వాహ భట్టప్రదాయ స్వాహ ఓం ఇంద్రమూర్తే స్వాహ భట్టప్రదాయ స్వాహ ఓం గమూర్తే స్వాహ ఓం మహోదరాయ స్వాహ ఓం గమూర్తే స్వాహ ఓం మహోదరాయ స్వాహ ఓం గమూర్తే స్వాహ ఓం మహోదరాయ స్వాహ ఇది గుత్వా ఓం ఓం దేహావాదన కాలావాదన இங்கே கவனிக்க வேண்டியது இந்த யாகசாலையில் இருந்து அந்த பஞ்சவக்ர மகாகணபதியினுடைய கர்ப்பகிரகம் வரைக்கும் இந்த நூல் போடப்பட்டு நாடி போடப்பட்டுள்ளன. இங்கே இருந்து அங்கே போய் அந்த பூஜை வழிபாடு நடக்கின்றது. இந்த யாகத்திற்கும் இந்த பஞ்சவக்ர மகாகணபதிக்கும் இடையே யாரையும் பொறுமையை சொல்லக்கூடியவாறு அப்படி பொறுமையை போனால் ஓம் பஞ்சவக்ர மகாகணபதே ஸ்வாஹா ஓம் பஞ்சவக்ர மகாகணபதே ஸ்வாஹா ஓம் பஞ்சவக்ர மகாகணபதே ஸ்வாஹா ஓம் பஞ்சவக்ர மகாகணபதே ஸ்வாஹா பஞ்சவக்ர மகாகணபதே ஸ்வாஹா ஓம் ஓம் விகாரமுத்ராய ஸ்வாஹா ஓம் வேதபிரோக்ராய ஸ்வாஹா ஓம் பூர்வஜாய ஸ்வாஹா ஓம் ஓம் விகாய ஸ்வாஹா வடக்கு வாசலாக காணப்படுகிறது. ஓம் ஓம் நேத்ரேபிய ஸ்வாஹா ஓம் மகாதராய ஸ்வாஹா வித்யாதேகம் நேத்ரம் விந்யஸ்ய சம்பாத ஹோமார்த்தம் மூலேன ஏகாபரித்வா பஞ்சவக்ர மகாகணபதே ஸ்வாஹா